சாதாரண இயக்கமா? நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த இயக்கத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எந்த இயக்கமாவது இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். 1964 வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரம் அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பக்தவச்சலம் தன்னுடைய தென் மாவட்ட சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு எழும்பூர் ரயில் நிலையத்திலே இறங்கி காருக்கு வருகிறார். ரயில் நிலையத்திலே இருந்து காருக்கு வருகிற போது அவரோடு அவருடைய ரஜகத துரக பதாதிகள், போலீஸ்காரர்கள், பிஏக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று முதலமைச்சரோடு இறங்கி வருகிறார்கள். அப்பொழுது ஒரு 27 வயது இளைஞன் ஓடி போய் பக்தவச்சலத்தின் கால்களிலே விழுகிறான். ஐயா ஐயா ஐயா, முதலமைச்சர் ஐயா, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர். இந்த மாதம் 26ஆம் தேதியில் இருந்து இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி வரப்போகிறதாம். நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்கள் தமிழர். இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக வந்தால் தமிழ் 2ஆம் பட்சமாகிவிடும். தமிழ் 2ஆம் பட்சமாகிவிட்டால் தமிழர்கள் 2ஆம் பட்சமாகிவிடுவோம். நீங்கள் காங்கிரஸ்காரர்கள், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி காங்கிரஸ்காரர், தயவு செய்து இந்தியை இந்த நாட்டில் திணிக்காதீர்கள், தமிழை காப்பாற்றுங்கள் ஐயா என்று பக்தவச்சலத்தின் கால்களிலே போய் அந்த இளைஞன் விழுகிறான். பார்க்கிறார் பக்தவச்சலம், யார் இந்த பைத்தியக்காரன் என்று கேட்கிறார். போலீஸ் கவ்வி தூக்குகிறது, கொண்டு போய் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கிறது. 15 நாள் சிறையிலே இருக்கிறான். நினைக்கிறான், நாம் என்ன தவறு செய்து விட்டோம், என் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு முதலமைச்சரை, தமிழரை கேட்டால் என்னை சிறையில் தள்ளிவிட்டானே, இதற்கு நாம் ஏதாவது ஒரு வழியாக வேண்டும். ஏனென்றால் ஜனவரி 26 இருந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி வரப்போகிறது என்று நினைத்த அவன் 15வது நாள் விடுதலை செய்யப்படுகிறான். விடுதலை செய்யப்பட்ட அவன் தன்னுடைய சொந்த ஊரான திருச்சிக்கு போகிறான். விடியற்காலை 4:30 மணி திருச்சி ரயில் நிலையத்திலே போய் இறங்குகிறான். திருச்சி ரயில் நிலையத்தின் மைதானத்தை பார்க்கிறான். எதிரிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறது. அந்த பெட்ரோல் பங்குக்கு போகிறான். போய் 4:30 காலம் அங்கேயே டின்னை வாங்கி அதிலேயே பெட்ரோலை ஊட்டி அந்த 4:30 காலம் டின்னை எடுத்துக்கொண்டு திருச்சி ரயில் நிலையத்தினுடைய அந்த மைதானத்துக்கு நடுவே வருகிறான். கையிலே ஒரு பை, அந்த பையிலே அவன் மாற்று துணியாக 3 சட்டை 3 வேட்டி, ஒரு சட்டையை எடுத்து ஒரு சட்டை மேலே போட்டுக் கொள்கிறான். ஒரு வேட்டியை எடுத்து ஒரு வேட்டி மேலே கட்டிக் கொள்கிறான். மீதி 2 வேட்டி 2 சட்டையை தன்னை சுற்றி வட்டமாக போடுகிறான். தன்னை சுற்றி வட்டமாக போட்டுவிட்டு நடுவிலே நின்று கொண்டு அந்த பெட்ரோல் டின்னை எடுத்து தன் உடம்பிலே ஊற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அந்த வட்டத்திலே பெட்ரோலை ஊற்றிவிட்டு தன் கையிலே இருக்கிற தீக்குச்சியை எடுத்து தன் தேக்கு மர தேகத்திலே தீ வைத்துக் கொள்கிறான். தீ திகிதிகளை எரிகிறது. அவன் ஐயோ அம்மா என்று கத்தவில்லை. இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்து விடுகிறான். தேக்கு மர தேகம் அங்கே கரிக்கட்டையாகி விடுகிறது. அவனை காப்பாற்றலாம் என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த விடியற் காலையில் ஓடி வந்து பார்க்கிறார்கள். நண்பர்களே, ஏற்கனவே அவன் போட்ட வலையும் உள்ளே யாரையும் நுழைய முடியவில்லை. செத்து போகிறான். அவனுக்கு பெயர் கீழப்பழுவூர் சின்னசாமி. அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டன்.